நவீன மருத்துவம் தினமும் ஒளிபரப்பாகும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. HBOT Hyperbaric Oxygen Therapy. HBOT என்பது ஒரு சிறப்பு அறையில் அதிக அழுத்தத்தில் தூய ஆக்சிஜன் வழங்கப்படும் ஒரு நவீன மருத்துவ சிகிச்சை முறையாகும். இது மிஷின் பேர் HBOT Hyperbaric Oxygen Therapy. இது ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள 8 பேர் உட்காரலாம், 2 பேர் படுத்து தூங்கலாம். இது என்ன, எதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? Hyper means to say increased. Baric, pressure, increased pressure, oxygen therapy. So HBOT அதோடு நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு வெஹிக்கிள், ஒரு ட்ரீட்மெண்ட் சேம்பர். இதனால் என்ன யூஸ்? வாட் இஸ் த மெக்கானிசம்? எப்படி நம்மளுக்கு இது ஹார்வெஸ்ட் பண்ணி ஆக்சிஜனே ஒரு ட்ரக் மாதிரி எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு I'll make a brief introduction. So, நம்ம ஆக்சிஜன் அட்மாஸ்ஃபியரில் கடவுள் புண்ணியத்தில் நம்மள்கிட்ட 21% ஆக்சிஜன் அட்மாஸ்ஃபியரில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ப்ரீத் பண்ணுறது ஆக்சிஜன் அட்மாஸ்ஃபியரில் இருந்து இட் கம்ஸ் அட் 1 atmospheric absolutes ஆர் 1 ATA, 1 ATA. இதே நம்ம ஒரு மெடிக்கல் செட்டிங்கில் ஒரு மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜன் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் ஆஸ்துமா, வீசிங், செஸ்ட் பெயின், ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரினா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன வைப்பாங்க? ஆக்சிஜன் மாஸ்க் வைப்பாங்க. அது ஆக்சிஜன் மாஸ்க் delivers oxygen at 100% concentration. That is pure oxygen, 100% concentration via face mask நம்மளுக்கு கொடுக்க முடியும். பட் இந்த தெரப்பியில் நம்மளுக்கு என்னன்னா நாட் ஜஸ்ட் 100% ஆக்சிஜன், பட் அது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கூட நம்ம ஹைப்பர்பேரிக் சேம்பரில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த சேம்பருக்குள்ளே ஒரு ஸ்பெஷலைஸ்ட் apparatus, ப்ரீதிங் apparatus இருக்குது. அந்த மாஸ்க்கு இட் இஸ் சிமிலர் டு த ஃபைட்டர் ஜெட்ஸ் மாஸ்க். இட் அலவுஸ் அஸ் டு இன்க்ரீஸ் அண்ட் இன்ஹேல் ஆக்சிஜன் அட் 100%. 100% நம்ம உள்ளே எடுக்கிறோம். அட் த சேம் டைம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கூட சேம்பருக்குள்ளே we are increasing to 2.4 ATA. It is similar to breathing inside a submarine. Depth போக போக நம்மளது ப்ரெஷர் will increase. And because of that, என்ன ஆகும்? ஆக்சிஜன் not only binds to நம்ம red blood cells. In the bloodstream, RBCs carry the oxygen. Red blood cellsல ஆக்சிஜன் பைண்ட் பண்ணி ஆக்சிஹீமோக்ளோபின் பைண்ட் பண்ணி எல்லா டிஷ்யூஸ் போய் டெலிவர் ஆகும். பட் இந்த சேம்பருக்குள்ள பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்ட் ப்ரெஷர், அதனால் ஆக்சிஜன் ஆர்பிசிஸ்க்கு மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ பிளாஸ்மாக்கு போய் பைண்ட் பண்ணி it goes and reaches places where normally நம்மளது RBC cells reach ஆக முடியாது. அதனால நம்மளுக்கு சப்போஸ் ஒரு ஆர்பிசியோட டயமீட்டர் மேக்ஸிமம் 6 to 8 மைக்ரோமீட்டர் இருக்கும். அதோட சின்ன ஆர்பிசி போக முடியாது. ஸோ ஒரு சின்ன கேபிலரி, சிறுசா ரத்த கொலை, பெரிஃபரிஸ், ஹார்ட்டுக்குள்ளே, ஹார்ட்டோட கேபிலரிஸ்குள்ளே, கண்ணுக்குள்ளே, கண்ணோட கேபிலரிஸ்குள்ளே, பிரெயினுக்கு உள்ள சின்ன சின்ன கேபிலரிஸ் இருக்குது. பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸில் சின்ன சின்ன வெசல்ஸ் இருக்குது. டயபிட்டிஸ், கேங்க்ரீன், ஃபுட் நெக்ரோசிஸ், அல்சர்ஸ், அந்த மாதிரி டிசீஸஸ்க்கெலாம் ரத்தக்குள்ளே ரொம்ப சிறுசாக இருக்கும். அதனால ஆக்சிஜன் போய் சேராது. அதனால தான் நம்மளுக்கு என்ன தெரியுது? வெளியே புண்ணு ஆற மாட்டேங்குது. என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அது புண்ணு ஆறாத ஒரு அல்சர் மாதிரி இருக்கும். கேங்க்ரீன், நெக்ரோசிஸ், ஆஸ்டியோமைலைட்டிஸ், போன் இன்ஃபெக்ஷன், அதெல்லாம it is only because of lack of oxygen to those organs and peripheries. அதனால HBOT என்ன பண்ணலாம்? அதான் நான் சொன்ன மாதிரி it will increase the atmospheric pressure inside the chamber, and அதனால என்ன ஆகும்? பிளாஸ்மாவில் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ, நம்மளுக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 1 ATA we are giving 100% oxygen, but inside the hyperbaric chamber
100% oxygen is being delivered at 2.4 atmospheric absolutes. அதனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணனால பிளாஸ்மாக்குள்ளே போய் பைண்ட் ஆகி பெரிஃபரிஸ் சின்ன சின்ன சிறுசா ரொம்ப சிக்கலாக பிளட் வெசல்ஸ் அதில் ரெட் பிளட் செல்ஸ் போக முடியாத இடத்துல கூட போய் பைண்ட் ஆகி ஹீலிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே அந்த ஏரியாவில் anaerobic bacteria which survive only in the absence of oxygen. சில species of bacteria which are very dangerous, அவங்க ஆக்சிஜன் டிப்ளீட்டட் என்வாயர்மெண்ட்டில் தான் வளருவாங்க. நம்ம அந்த பாக்டீரியாவுக்கு கில் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ஒரு வெஹிக்கிள், ஒரு ட்ரக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் யூஸிங் ஹெச்பிஓடி. அதனால இந்த மாதிரி கண்டிஷன். ஸோ யாருக்கு பெனிஃபிட் பண்ணலாம் இது ஹெச்பிஓடி? பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் பேஷண்ட்ஸ், அது சின்ன சின்ன ரத்த கொலை, சிறுசாக இருக்குது ரத்த கொலை, பிளாக்கேஜஸ் இருக்குது ரத்த கொலையில், பெரிஃபரியில் போய் சேராமல் நிறைய புண்ணு, அல்சர்ஸ், கேங்க்ரீன், நெக்ரோசிஸ், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதுக்கு மேலே கேங்க்ரீன், டயபெட்டிக் ஃபுட் டிசீஸ், இப்போ சுகர் வியாதி அதிகமாக, சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு புண்ணு ஆறாமல் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப அல்சர்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, சர்ஜரி திருப்பி மாற்றி சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்டில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கூட யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே போஸ்ட் கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்டியோ ரேடியோ நெக்ரோசிஸ் நடக்கும். ரேடியேஷன் தெரப்பினால அது போன் டேமேஜ் ஆகி அந்த இடத்துல ரத்த கொலைலாம் வளராது, அதனால் அந்த ஏரியா காஞ்சி போய் ஆல்மோஸ்ட் டெட் டிஷ்யூ, நெக்ரோசிஸ் டிஷ்யூ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் மோஸ்ட்டாக ஆம்பியூட்டேஷன் தேவைப்படும் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப புவராக இருக்கும். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் முழுமையான மருத்துவ சேவைகள் ஒரே இடத்தில். 24 மணி நேர அவசர சிகிச்சை, நவீன பரிசோதனை வசதிகள், மேம்பட்ட ICU மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் குழு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முழு கவனம் அளிக்கிறது. இதய நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சைகள், மறுவாழ்வு சிகிச்சைகள், EECP மற்றும் HBOT போன்ற நவீன சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல். ஃபோன் 044-4202-7711. மொபைல் 9841451611. இன்று இந்த சிகிச்சை பல நாடுகளில் மருத்துவ முறையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. HBOT சிகிச்சையின் முக்கிய நோக்கம் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து உடலின் சேதமடைந்த திசுக்களுக்கு கூடுதல் ஆக்சிஜன் கிடைக்க செய்வதாகும். இதன் மூலம் சரியாக ஆறாத புண்கள் விரைவாக ஆறவும், தொற்றுகளை கட்டுப்படுத்தவும், திசுக்கள் மீண்டும் வளரவும் உதவுகிறது. இந்த சிகிச்சை குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் கால் புண்கள், தீவிர தொற்றுக்கள், தீக்காயங்கள், விஷவாயு பாதிப்பு மற்றும் சில திசு சேதங்களுக்கு மருத்துவர் பரிந்துரையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. HBOT சிகிச்சை உலகளவில் பல மருத்துவ பயன்பாடுகளுக்காக அங்கீகரிக்கப்பட்ட முறையாகும். குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டுமே மருத்துவரால் பரிந்துரைக்கப்படும் ஒரு சிறப்பு சிகிச்சையாகும். ஸோ என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் HBOTயில்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு சைனஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. பேரோ ட்ராமா, ஸோ பேரோமெட்ரிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஹைப்பர் பேரிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது காதோட இயர் ட்ரம் ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ENT கன்சல்டேஷன் எடுத்து ஏற்கனவே உங்களது இயர் ட்ரம்ல ஏதாவது கிருமி இருக்கா, இல்லை அங்கே ஏதாவது காயம் இருக்கா இல்லையா பார்க்கறதுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ப்ரீ ரெக்விசிட். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் அது கூட ஒரு ப்ரீ ரெக்விசிட். அது முதல்ல ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான், பிகாஸ் ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட் தான், இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் உள்ளே உட்கார முடியும். தென் அவங்களுக்கு ஒரு ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் முதலாக சொல்லிக் கொடுப்போம். ஆல்வேஸ் இந்த சேம்பருக்குள்ளே ஒரு ட்ரெயின்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அண்ட் அ நர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அப்புறமா அவங்களுக்கு அசஸ் பண்ணுவாங்க. காமாக ரிலாக்ஸ்டாக அப் அண்ட் டவுன் ப்ரீதிங் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மெடிடேஷன், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். டிப்பிக்கலி HBOT ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் அபவுட் 90 மினிட்ஸ். இது 90 மினிட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஒரு ப்ரீஃபாக கொடுக்குறேன்.
இந்த 90 மினிட்ஸில் இனிஷியலி இட் வில் பி ப்ரெஷர் ஈக்குவலைசேஷன் ப்ராசஸ். உள்ளே போவாங்க, கதவு மூடிட்டு கிராஜுவலி ப்ரெஷர் வில் பி ஈக்குவலைஸ் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் ஈக்குவல் ஆகிட்ட பிறகு gradually we will start pumping air into the chamber. When the air gets pumped into the chamber, pressure increase ஆகும். Same time oxygen mask கொடுப்பாங்க. Patients are allowed to breathe in and breathe out through a gated specialized breathing mask. அதுக்கு பிறகு என்ன ஆகும், உங்களுக்கு gradually pressure will reach the maximum. அது maximum reach ஆகும்போது 2.4 atmospheric absolutesல நம்ம ஒரு plateau இருக்கும். அந்த plateau பிறகு that will last about 10 minutes. The overall duration from 0 to about 40 minutes will be the first session. அதுக்கு பிறகு we will drop the pressure and we will have a crest. அது trough, first a plateau, then a trough phase will be there. அது trough பண்ணும்போது we will understand that patients have been able to tolerate it. அது first ஒரு interval போட்டு 45 minutes ஆயிடும் அது. Then again ஒரு half an hour again we'll increase the pressure, reach the plateau and bring it back down to 0. Pressure equalization ஆயிட்டு பிறகுதான் the door will be allowed to open. It is like ஒரு சப்மரீன் மாதிரி தான். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது டோரே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஃபார் சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் ரீசன்ஸ் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி பெல் கூட இருக்குது. சப்போஸ் யாரும் உள்ள அவங்களுக்கு மூச்சு வாங்குறது கஷ்டமாக இருக்குது, இல்லை படப்படப்பு இருக்குது, they are having some sort of medical emergency inside, அவங்க பெல் ரிங் பண்ணுவாங்க அண்ட் ப்ரெஷர் ஈக்குவலைசேஷன் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிவிட்டு டீகம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஆன்டி சேம்பரில் போட்டு ஆன்டி சேம்பர் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு நம்ம குயிக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். மருத்துவரின் வழிகாட்டுதல் மற்றும் மருத்துவ குழுவின் கண்காணிப்பில் வழங்கப்படும் போது HBOT சிகிச்சை பொதுவாக பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. சிகிச்சைக்கு முன் நோயாளியின் உடல்நிலை முழுமையாக பரிசோதிக்கப்பட்ட பிறகே இந்த சிகிச்சை தொடங்கப்படும். எனவே சரியான நோயாளிக்கு சரியான காரணத்திற்காக மருத்துவர் மேற்பார்வையில் வழங்கப்படும் HBOT சிகிச்சை ஒரு பாதுகாப்பான மற்றும் பயனளிக்கக்கூடிய மருத்துவ முறையாக இருக்கிறது. நவீன மருத்துவம். மேலும் நோய் பற்றிய சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்களுக்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், phone 044-4202-7711, mobile 98414-51611.